Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. ஹட்டன் டிக்கோயா நகரசபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்று நிதியுதவி வழங்கப்பட்டது. ஹட்டன் நகரசபை மண்டபத்தில் இன்று காலை இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வு பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமுமான ஜே ஸ்ரீரங்கா தலைமையில் இடம்பெற்றது. நகரசபை உறுப்பினர்கள், வர்த்தகர்கள் மற்றும் ஹட்டன் பிரதேச மக்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட நிதியே இவ்வாறு பகிர்ந்து அளிக்கப்பட்டது. 140 குடும்பங்களுக்கு இந்த நிதி உதவி கையளிக்கப்பட்டது. கூரைக்கு மேல் வெள்ளம் போயும் 30 அடிக்கு தண்ணி வந்தும் இந்த நூரேலியா மாவட்டத்தில் நடந்த இந்த விடயம் ஒரு டிசாஸ்டர் சோனாக அறிவிக்கப்படாமல் இது மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது வேற ஒரு மாவட்டமாக இருந்திருந்தால் இது டிசாஸ்டர் சோனாக அறிவித்திருப்பார்கள். இவ்வளவு துன்பத்தில் அவர்கள் இருக்கின்ற பொழுது நான் சென்ற பொழுது அவர்கள் அனைவரும் வந்து என்னோடு சென்று ஒவ்வொரு வீடு வீடாக சென்றார்கள். என்னிடம் நான் என்னத்தை தரப்போகிறேன் என்று அவர்கள் பார்க்கவில்லை, எங்கள் வீட்டை வந்து பாருங்கள் என்றுதான் கேட்டார்கள். ஒருத்தர் ஆத்துல அடிச்சுட்டு போயில யாரும் பாக்குறதில்ல. அவன் இந்து போறானோ, முஸ்லீம் போறானோ, தமிழன் போறானோ, சிங்களால் போறானோ பாக்குறது இல்ல. அவரை காப்பாற்ற தான் பார்ப்போம். அதே மாதிரி நாங்க இன்னைக்கு வந்து இந்த பணத்தை உங்களுக்கு எல்லாத்துக்கும் வெவ்வேறையா பிரித்து கொடுப்பதற்கு நாங்கள் அதுகள் ஒண்ணுமே இங்க பார்க்கல. இங்க இருக்கிற அதிகாரிகளிடம் கொடுத்து உண்மையாக அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களா என்று பார்த்து தான் கொடுத்திருக்கின்றோம்.